என்ன நம்மக்கிட்ட ஒரு ஷிங்க் இருக்குது. அந்த ஷிங்கில் என்ன பண்ணேன், ஒரு சொம்பு தண்ணியை எடுத்து கொடுத்து, உங்கள் 2 பேரில் ஒருத்தருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே நீங்கள் ஒருத்தர் தண்ணியை ஊற்றி உங்களோட புண்ணிய பலங்கள் மொத்தத்தையும், இந்த ஜென்மத்தில் நான் செய்த அனைத்து புண்ணியமும் என் பொண்ணுக்கு திருமணம் ஆகணுங்கிறதுக்காக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் புண்ணியங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு. ஒரு வேளை உங்ககிட்ட இருந்ததுன்னா, அந்த புண்ணியங்கள்லாம் இருந்ததுன்னா, ஏன்னா பெற்றவங்க பாவம் பிள்ளைய தானே போய் சேருது. அதனால் உங்ககிட்ட புண்ணிய பலம் இருந்ததுன்னா அங்கே நடக்கும். ஜாதகத்தில் இல்லைனாலும் நடக்கும். நீங்கள் அதை வேணால் பண்ணுங்கன்னு. அவங்க பண்ண மாட்டேன்னு எப்படி சொல்லுவாங்க? அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு சொல்ல முடியுமா அவங்களால? ஐயையே என் புண்ணியத்தை நான் தர மாட்டேன்னு சொல்லுவாங்களா? செய்யலை. பெத்த மனசு அது மாதிரி நினைக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதுவும் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே அது மாதிரி அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே சொல்ல முடியாது. கடைசியாக 2 பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு சொம்பு தண்ணி வச்சுட்டு இவங்க கையை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பாப்பா நிற்க வச்சு அந்த பொண்ணு கையில் வச்சு இந்த தண்ணி கையில் கழுவி அப்படி படுற மாதிரி தன்னோட புண்ணியங்களெல்லாம் அவங்களுக்குள்ள அந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு தாராவத்து கொடுக்குறாங்க. இந்த சம்பவம்லாம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, ஏன் வேதத்தில் புராண காலத்தில் மட்டும்தான் நடக்கணுமா? கர்ணன் தன்னுடைய புண்ணியத்தெல்லாம் கிருஷ்ணருக்கு தர்மம் பண்ணல. இந்த லாஜிக் எங்களுக்கு தெரியும்னால நான் இந்த பரிகாரத்தை சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணுங்கண்ணே. இவங்களோட புண்ணியத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க. பொண்ணுக்காக அம்மா அப்பாவோ 2 பேரோட புண்ணியத்தையுமே பொண்ணுக்கு கொடுத்துட்டாங்க. சில மாதங்கள்லேயே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்கா அவங்க அம்மா அப்பா 2 பேருமே நோய்வாய்ப்பட்டு ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிட்டாங்க. இந்த கர்மாங்கிறது டிரான்ஸ்ஃபரபிள் தான். விதியில் இல்லாத ஒரு விஷயத்தை நடத்தி காட்டாங்க. விதியில் இல்லாத ஒரு விஷயத்தை நடத்தி காட்டியிருக்கோம். நான் ஒன்றுமே பண்ணலை, வழி மட்டும்தான் காமிச்சிருக்கிறேன். பரிகாரம், கோயில், கோலம் எதுவுமே சொல்லலை. புண்ணிய பலம் பத்தலை, கல்யாணத்துக்கு தேவையான புண்ணிய பலம் இல்லை, அம்மா அப்பாவோட புண்ணிய பலத்தை அவங்களே கொடுக்குறேன்றாங்க. பண்ணுறீங்களா? பண்ணுங்க. பண்ணிட்டாங்கன்னு நடந்துச்சு. இவ்வளோதாங்க விஷயம். ஆக ஜோசியருக்கு ஒரு பக்கம் வாக்குப்பளிதம் இருக்குங்கிறதும், இன்னொரு பக்கம் இந்த மகான்கள், சித்தர்கள், ஞானிகளுக்கெல்லாம் சிறப்பு அதிகாரம் இருக்கிறது. அதுபோல் இவங்கெல்லாம் சொல்கிறதுனால நடக்கிறதும் உண்டு. ஒரு அருள்வாக்கா சில பேர் அது பேர் அருள்வாக்குன்னு சொல்லுவாங்க. உண்மையான நல்ல ஜோசியர்களோட அருள்வாக்கு நடந்தேறும். இந்த அடிப்படையில் தான் ஒருத்தரோட தலையெழுத்தில் இல்லைன்னா கூட ஜோசியர்களும் மற்றும் மகான்களும் சித்தர்களும் அவங்கள போய் கேட்கறதுனால அவங்க நமக்கு சில விஷயங்களை நடத்தி கொடுக்குறாங்க. அது விதிவிலக்கு தான். விதிவிலக்கு இல்லை, சிறப்பு அதிகாரம்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.